பஞ்சாப் கிங்ஸ்க்கு எதிரான மேட்ச்ல தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் சிஎஸ்கேவோட பிளே ஆஃப் சான்சஸ் பாத்தீங்கன்னா சிக்னிஃபிகன்ட்லி ரெடியூஸ் ஆச்சு. அண்ட் சிஎஸ்கே சப்போஸ் பிளே ஆஃப்க்கு புஷ் பண்ணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க வர இருக்கிற கேம்ஸை ஜெயிச்சாகணும். அண்ட் சிஎஸ்கே பஞ்சாப் கிங்ஸ்க்கு எதிரான ரிப்பீட் மேட்ச்ல ஜெயிப்பாங்களா அப்படின்றது தான் பஞ்சாப் கிங்ஸ் சிஎஸ்கே மேட்ச்க்கான ப்ரிவியூவா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ நம்ம ரெண்டு டீமும் ப்ரீவியஸா ஆன மேட்சஸ் பத்தி பார்ப்போம். ரெண்டு டீமுமே பாத்தீங்கன்னா அவங்களோட ப்ரீவியஸ் கேமை பஞ்சாப் கிங்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ அந்த பர்டிகுலர் மேட்சை பற்றியான ஷார்ட் ரிவ்யூவை பார்த்துருவோம். பஞ்சாப் கிங்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பவுலிங் வைஸ் ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தினாங்க. ராகுல் சகருக்கு 19th ஓவர் கொடுத்தது ஒரு கேம் சேஞ்சிங் மூவாகவே எங்களுக்கு தெரிஞ்சது. அண்ட் பேட்டிங்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தினாங்க. சிஎஸ்கே டோட்டலி அந்த பர்டிகுலர் மேட்ச்ல அவுட் பிளே பண்ணப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கிற தரம்சாலா ஸ்டேடியம்ல தான் நடக்க போகுது. தரம்சாலா ஸ்டேடியம் யூஸ்வலி ஒரு ஹை ஸ்கோரிங் பிச்சை தான் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. அண்ட் நிறைய ஹை ஸ்கோர்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம காலங்காலமாக பார்த்துருக்கோம். அதன் காரணத்தில் டாஸ் வின் பண்ணுற டீம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பவுலிங்கை சூஸ் பண்ணி டார்கெட்டை சேஸ் டவுன் பண்ணதா பார்ப்பாங்க. சப்போஸ் இது டே கேம் காரணத்தினால பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுறதும் அவ்வளோ பெரிய டிஃபரன்ஷியேட்டிங் ஃபேக்டராக இருக்க போகிறது இல்லை. சப்போஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணி நீங்கள் 220க்கு மேலே அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஸோ இப்போ நம்ம எந்த டீமுக்கு நல்ல பேட்டிங் யூனிட் இருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைத்வத் பார்த்தீங்கன்னா ஒரு செமையான ஃபார்ம்ல இருக்காரு. அஜிங்கியா ரஹானே பார்த்தீங்கன்னா போன மேட்ச் ஒரு டீசென்டான டச்சில் இருந்தாரு. சிவம் துபே பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆன் மேட்ச் ஒரு கன்சிஸ்டன்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்திட்டு வராரு. என்னதான் சமீர் ரிஷவி போன மேட்ச்ல ஒரு சொதப்பலான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருந்தாலுமே அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை பொட்டன்ஷியல் உள்ள பிளேயர். அவர் பிளேயிங் லெவன்ல இடம் பெறுவாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குரிய விஷயம் தான். மோயின் அலி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபினிஷிங் பண்ணிட்டு இருக்காரு. டேரல் மிச்சல் பார்த்தீங்கன்னா நம்பர் 3ல ஆடும்போது ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருக்காரு. மகேந்திர சிங் தோனி ஃபினிஷிங்ல எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்திட்டு இருக்காரு. அதன் காரணத்தில் சிஎஸ்கே அணிக்கு ஒரு நல்ல பேட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். இப்போ நம்ம பஞ்சாப் கிங்ஸ் அணியோட கம்பேர் பண்ணோம்னா ஜானி பேஸ்டோ நல்ல ஃபார்ம்லேயே இருக்காரு. பிரப்சிம்ரன் சிங் டீசென்டான ஸ்டாட்ஸை டீமுக்கு கொடுத்துட்டு வராரு. ரேலே ரோசோ பார்த்தீங்கன்னா போன மேட்ச் ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தினாரு. சஷாங்க் சிங் அண்ட் அஷிதோஷ் சர்மா பார்த்தீங்கன்னா அவங்க கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க பஞ்சாப் கிங்ஸ் அணிக்காக. அண்ட் சாம் கரனும் பார்த்தீங்கன்னா டீசென்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்துறாரு. அதனால பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேட்டிங் யூனிட் இருக்கு. பட் ஃபயர் பவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபயர் பவர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை கருத்தில் கொண்டு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணிக்கு கண்டிப்பாக பேட்டிங் எட்ஜ் கொடுக்கலாம். அண்ட் பவுலிங் எட்ஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணிக்கிட்ட பார்த்தீங்கன்னா துஷார் தேஷ்பாண்டே அண்ட் பத்திரானா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஃபிட் அப்படின்ற தகவல் பார்த்தீங்கன்னா எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸையும் மகிழ்ச்சி அடைய வச்சிருக்கோம். ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபார்மில் இருக்காங்க. சப்போஸ் தீக்ஷனா இந்த மேட்ச்குள்ளே வந்தால் அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பவுலர். ரிச்சர்ட் கிளீசன் பார்த்தீங்கன்னா போன மேட்ச் ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தினார். ரவீந்திர ஜடேஜா பார்த்தீங்கன்னா எப்படினாலும் அவர் கண்டெய்னிங் பவுலராகவே இருந்துருவார். அதன் காரணத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஷர்துல் தாக்கூர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எக்ஸ்பென்சிவாக இருக்காரு. அதங்க வந்து சிஎஸ்கே அணிக்கு ஒரு டீசென்டான பவுலிங் யூனிட் இருக்கு. இப்போ நம்ம பஞ்சாப் கிங்ஸ் அணியை கம்பேர் பண்ணோம்னா ஹர்ஷ்தீப் சிங், சாம் கரன் அண்ட் கஜீஸ்வர் ரபாடா பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்திட்டு வராங்க. அவங்களோட ஸ்பின்னர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் ரோல் பண்ணுறாங்க. ஹர்ப்ரீத் பிரார் அண்ட் ராகுல் சகர் பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸை மேட்ச் ஆன் மேட்ச் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அதன் காரணத்தில் கண்டிப்பாக பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு ஒரு நல்ல பவுலிங் இருக்கு. அண்ட் ரெண்டு டீமோட பவுலிங் யூனிட்டுமே கம்பேர் பண்ணோம்னா கண்டிப்பாக பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு எட்ஜ் கொடுக்கலாம் அப்படின்றது எங்களோட கருத்து. ஸோ ரெண்டு டீமும் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவாங்களா அவங்களோட பிளேயிங் லெவனில் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பத்திரானா ஃபிட்டாக இருந்தால் பத்திரானா டீமுக்குள்ளே வந்துருவார். எனக்கு தெரிஞ்சு தீக்ஷனா அண்ட் சாண்ட்னர் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் ஃபீச்சர் ஆவாங்க அப்படின்னு தோணுது. ஸோ பஞ்சாப் கிங்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான சேஞ்சஸும் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை ஜெயிக்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு 52% சான்ஸும் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு 48% சான்ஸும் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ கைஸ் உங்களோட ஒப்பீனியன் என்ன? சிஎஸ்கே அணி அவங்க பிளே ஆஃப் கண்டென்ஷனில் நாங்களும் இருக்கோம் அப்படின்னு நிர்ணயிக்க அவங்க இந்த பர்டிகுலர் மேட்சை ஒரு கிளட்ச் மேட்சை ஜெயிப்பாங்களா, இல்லைனா பஞ்சாப் கிங்ஸ் அணி எப்பவும் போல சிஎஸ்கேவை லாஸ்ட் 5 மீட்டிங்ஸில் 5-on-5 ஜெயிச்சிருக்காங்க அதை 6-on-6 மாற்றுவாங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் ப்ளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா.